வளையமாவோ அல்லது ஒரு நீளமாவோ போட்டு விட்டுட்டோம்னா இதுவும் தப்பு தான். இருந்தாலும் கூட உள்ளதுக்குள்ளது இது கொஞ்சம் அந்த நீர் ஆவியாகிற தடுக்கு அதுக்குள்ள பல அந்த நேச்சுரல் ஃபங்க்ஷனிங் நடந்துட்டு இருக்கு. நிறைய நுண்ணுயிர்கள் வரும், நிறைய உயிரிகள் அங்கே உருவாகு. அப்போ உருவாகும் போது என்னன்னா நிறைய கரையா இந்த மண்புழு இதெல்லாம் அங்கே உருவாகும். அப்போ நிறைய துளைகள் உருவாகும். துளைகள் உருவாகும் போது நிலத்துக்குள்ள காற்றோட்டம் கூடுதலாகும். காற்றோட்டம் அதாவது வேர்களுக்கும் காற்றோட்டம் வேணும். அப்போ காற்றோட்டம் கூடுதலாகு. அப்புறம் மழை பெய்யுற காலத்தில் அதில் வந்து தண்ணி போய் நின்று மைக்ரோ டேம்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம் இருந்ததுன்னா நீங்கள் டேம் பெரிய டேம் கட்டணும் அவசியமே கிடையாது. இந்த மைக்ரோ டேம்ஸ் இங்கே உருவாக்கிடலாம். அப்படி உருவாக்கும் போது இங்கே நிறைய தண்ணியை நாம் சார்ஜ் பண்ணிக்க முடியும், ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த மழை நீரை ரீசார்ஜ் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய செய்யலாம். அதுக்கான ஆட்கள் பற்றாக்குறை, மனித வள ஆற்றல் வந்து வீணடிக்கப்பட்டு இருக்குது. அந்த வீணை திருப்பி விடணும். அதுக்கான இது நம்மகிட்ட இல்லை, நம்ம செய்ய முடியாது. உலகம் தானாவே மாறணும். அந்த மாதிரி அதாவது வரணும். அப்படி இப்போ வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி குடிக்கிறது தப்புங்க. இது பரவாயில்ல போட்டோம் இந்த மாதிரி சிலது என்ன பண்றோம்னா நம்மளுக்கு இந்த தடம் வேணும், நடக்கணும், வேகம் போட முடியாது. அதுக்காக வேண்டிய என்ன பண்றோம், நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாவே நான் இந்த மல்டிங்காக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயோ இப்போ இந்த இடத்துல நடக்கிறோம்னா இந்த இடத்துல போட முடியாது, கொஞ்சம் விட்டு தான் போட வேண்டியதா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வேலை 10 வேலைன்னா 10 வேலை நீங்க வந்து ஒன்றும் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ எல்லாமே அந்த புல்ல அறுத்து மல்ச்சிங் போடுறதுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுத்தாச்சுங்க. இந்த மல்ச்சிங் வந்ததுனாவே நிறைய அந்த என்னன்னு சொல்றது அந்த மைக்ரோஃபில் ஆக்டிவிட்டிஸ் கூடுதலாக அந்த துளைகள் அந்த இது உருவாயிரு. நிறைய இந்த பயோமாஸ் சேர்ந்து என்ன ஆகுங்கன்னா அந்த என்னன்னு சொல்றது கார்பன் பயோ கார்பன் என்ரிச் ஆகு. பயோ கார்பன் என்ரிச் ஆகும்போது இப்போ இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பல்வேறு வகையான தாவர இனங்கள் ஏன் இந்த நிலத்துல உருவாகுது அப்படின்னா என்னென்னலாம் நாம் இந்த சப்போட்டா மட்டுமே தான் நாம் பார்த்துட்டு நம்ம பார்வையிட்டு இருக்குது. நம்மளுக்கு தேவை சப்போட்டா மட்டும்தாங்கிற ஒரு குறிக்கோளுக்கு வந்துடுறோம். அப்போ நீங்கள் சப்போட்டாங்கிறது ஒரு விதமான சத்தத்தை எடுத்துட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த சத்து வந்து அங்கே வந்து என்ன ஆகுது, டெஃபிஷியன்சி ஏற்படும், அதாவது குறைபாடு ஏற்படும். அந்த குறைபாட்டை நீக்கிறதுக்கு இந்த இடத்துல இயற்கை நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து களைகள். அந்த களைகளில் பலவேறு விதமான களைகள் இருக்கிறதுனால அதுகளுக்குள்ள பலவேறு விதமான ரசாயன மாற்றங்கள் இருக்கிறதுனால அப்போ அந்த ரசாயன மாற்றங்கள் இந்த இடத்துல அந்த டெஃபிஷியன்சியை ஈடுகட்டுறதுக்காக வருது. இதுதான் இயற்கையினுடைய அமைப்பு. நீ பண்ற தப்பே பண்ணா கூட இயற்கை வந்து உனக்கு சரியாவே பண்ணி கொடுக்கறதுக்கான வழி பண்ணு. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், களைங்கிற தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு களையை கொள்றதுக்கு வேண்டி களைக்கொல்லி அடிக்கிறோம். களைக்கொல்லி அடிக்கும் போது மறுபடியும் சிக்கல் உருவாயிட்டே இருக்குது. நிறைய அந்த மைக்ரோஃபில் ஆக்டிவிட்டிஸ் போயிடுது, அது செத்து போயிடுது, அப்புறம் இல்லாமல் போயிடுது. அப்புறம் அதைய அந்த களைகளை மக்க வைக்கிறதுக்கான அந்த நுண்ணுயிர்கள் இல்லாமல் போயிடுது. இப்படியே போக என்ன ஆகுது, அப்புறம் தீ வச்சு அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உருவாகுறோம். இதெல்லாம் பண்றது அந்த நாம வந்து நம்ம அறிவு தான் சிறந்த அறிவு அப்படின்னு நினைச்சிட்டு பண்ண ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இதுகளை சீர்திருத்தணும்னாவே இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு 15 ஆள் 20 ஆள் ஒரு 2 வருஷத்துக்காவது வேலை செஞ்சோம்னாத்த அதை ஒரு சரிநிலை கொண்டுட்டு வர முடியும். அவ்வளவு சிக்கல் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு பள்ளம் வருது அப்படின்னாக்கா கண்டுக்கிறதே இல்லை. பழம் முன்னாடி முன்னாடி இருந்தது, இது மண்ணு போட்டு இருந்தது வந்து கொஞ்சம் இதை வந்து ஒரு இதை போட்டுவிட்டு அந்த பக்கம் போறதுக்கு கீழே இறங்கி ஏற வேண்டியது வந்து ரொம்ப சிக்கலா இருக்குன்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கி இருக்குது. அதுக்கு இதெல்லாம் வச்சதெல்லாம் சரிதான், ஏன்னா சரியாம இருக்கணுங்கிறதுக்காக இது வச்சிருக்காங்க. இதுக்கு பதிலாக கூட சில செஞ்சிருக்கலாம், வெட்டி வேறு வச்சிருக்கலாம், இது வச்சிருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. இது 2 விதத்துல மல்டி பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். இது கூட தப்பு இல்லை. இது எங்கிருந்து கொண்டு வந்திருக்கோம், கீழே இருந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த ஏரி ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதுக்கான பாசன முறை கரெக்ட் பண்ணியிருக்கோம். இவங்க வாய்க்கால் விட்டு பாசி இப்போ தான் நான் வந்து இந்த சொட்டு நீரை வித்தியாசமாக போட்டுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து பைப் நிறைய கிடந்தது, வேஸ்ட்டாக கிடந்தது. பாருங்க இந்த மாதிரி தொலைகள் போட்டுருக்குறேன். ஒரு 2 அடிக்கு ஒரு தொலை பார்த்தீங்களா? ஆமாம். அதை வந்து இப்படி குப்புற வச்சிடுறேன். இப்போ என்ன ஆகும்னா அந்தந்த இடத்துல தண்ணி விழுது. அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த வேர்கள் வந்து இது ஆழமாக சீக்கிரமாக போகும், நல்லா பொது மண்ணாக இருக்கிறதுனால அப்போ அந்த வேர்கள் வந்து இந்த ஏரியை வந்து சரியை விடாமல் பிடிச்சி